அஸ்திபாரம் போடுறத பார்த்துருக்கீங்களா? அந்த பில்டிங் கட்டுற வேலை பார்த்துருக்கீங்கல்ல? அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தோண்டி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை ரொம்ப காலம் நடக்கும். பட்டுன்னு போய் அஸ்திபாரம் போட்டுற முடியாது. அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னால் இருக்கிறத முதல்ல எடுத்து தோண்டி அந்த கண்ட குப்பையை எடுத்து போடணும் பாருங்க. அப்புறம் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி அஸ்திபாரத்தை போடணும். இன்னைக்கு சில பேருக்கு வந்து ரட்சிப்பு நிச்சயம் இல்லை. ஏன்னா அஸ்திபாரம் இருக்க வேண்டிய இடத்துல என்னென்னமோ இருக்குது. தங்களையே நம்பிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. அவங்களே அறியாம பாருங்க, நம்மளே உணராம இதை செஞ்சிடறோம். நம்ம அறியாம நம்ம இதை செஞ்சிடறோம். யாரும் வேணுக்குன்னே இயேசு நான் மறந்துடுறேன்னு மறக்க போறது இல்லை. யாரும் வேணுக்குனே நான் நல்லவனா இருக்கிறேன், இயேசு இல்லாமலே என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைக்க போறது யாருமே அந்த மாதிரி நினைக்க, கிறிஸ்தவங்க மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இயேசுவை கனப்படுத்த விரும்புகிறோம். வேணும்னு நம்ம செய்யவே மாட்டோம். நமக்கே அறியாம செய்து விடுகிறோம். அப்ப இப்ப என்ன செய்யணும்? அது உணர்ந்துட்டோன்னு வைங்க, ஐயோ கொஞ்சம் நம்பிக்கை நான் இயேசு மேல போடாம விட்டுட்டேன், என் மேலேயே போட்டுட்டேன்னு உணர்ந்த உடனே அதை ஒத்துக்கொள்ளணும் பாருங்க. தாழ்மையோட ஒத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? அதை தூக்கி எறியணும். கிறிஸ்துவ மட்டும் அஸ்திபாரமா வச்சுக்கணும். கிறிஸ்துவ மட்டும் நம்முடைய நம்பிக்கையா வச்சுக்கணும். நிச்சயம் வந்து வெறும் கிறிஸ்துவிட்டு இருந்துதான் வரணும் பாருங்க. நிச்சயம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எப்படி இது பொருந்தும் இந்த செய்தி? நம்ம என்ன சொல்றோம்? செல்ஃப் பேஸ்ட் அஷூரன்ஸ், தன்னம்பிக்கை. என்னை சார்ந்து இருக்கிற அந்த நிச்சயத்தை உடைத்து எரிய வேண்டும் சொல்றோம். ஓகே, இது வெறும் ரட்சிப்பை பற்றி சந்தேகம் உள்ளவங்களுக்கு தான் பொருந்துமா, அல்லது சந்தேகம் இல்லாதவங்களுக்கும் பொருந்துமா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு சந்தேகம் இல்லைங்க, ரட்சிப்பு நிச்சயம் எனக்கு இருக்கு. பத்தாது. ஏன் இருக்கு? இருந்தா பத்தாது, ஏன் இருக்கு? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் இருக்கு? எதன் அடிப்படையில் இருக்கு? இருக்குதுன்றீங்க, ஓகே, ஏன் இருக்கு? எப்படி பதில் சொல்வீங்க அதுக்கு? சில பேர் எடுத்து பதில் சொல்லுவாங்க அதுக்கு, நல்லா வாழ்றேங்க, நான் சபைக்கு போறேன், தேவன் சொல்ற காரியம் எல்லாத்தையும் செய்யறேன், ஒழுங்கா வாழ்றேன், என்ன பார்த்து கேட்கிறேன், விளையாடுறீங்களா? நிச்சயம் எங்கிருந்து வருது அந்த மாதிரி பதில் சொல்ற ஆளுக்கு? கிறிஸ்து இருக்கிறாராங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சபைக்கு போனது, அவங்க சில காரியங்களை செய்தது, புரியுது நினைக்கிறேன். நமக்கு ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க, கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நிச்சயம் எங்கிருந்து வருது? இயேசு நம்புறாங்க, அவங்க விசுவாசி தான், இயேசுக்குள்ளதான் இருக்கிறாங்க, இயேசு அவங்களுக்குள்ள இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா மனசுல கொஞ்சம் ஒதுக்கமா போயிட்டார் இயேசு. நிச்சயம் வந்து நிச்சயம் இருந்தா பத்தாதுங்க, எதின் அடிப்படையில் இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி.